இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்த ஒரு ப்ரோமோனா இந்த ப்ரோமோக்கு தான். ஏன்னா ஆதிரே என்ட்ரி. சோ இந்த என்ட்ரி ஆதிரே வந்து பயங்கரமான பிளேயர் அப்படின்றதுனால எதிர்பார்ப்பு இல்ல. ஆதிரே உள்ள வந்ததுக்கு அப்புறம் எஃப்ஜே ஓட ரியாக்ஷனும் வியானாவோட ரியாக்ஷனும் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ அதை பார்க்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் லாஸ்ட் வீடியோ நான் போட்ட வீடியோல சொல்லியிருந்தீங்க. சோ இப்போ பாத்தீங்களா எஃப்ஜேவும் வியானும் எப்படி தெரிச்சு ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி. சோ அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. அது மட்டும் மாற்றுக்கிறதே இல்ல. விஜய் சேதுபதியோட செக்மெண்ட் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ரொம்பவே கம்மியா இருக்க போது. சோ ஆதிரே மெயினா எதுக்காக உள்ள விட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த கேமை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தி பிக் பாஸ்ல பண்ணிருக்காங்க. சோ அதே தான் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் பிக் பாஸ்ல எக்ஸிக்யூட் பண்றாங்க. இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட். எனக்கு தெரிஞ்சு ஆதிரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க. அதாவது அடுத்த ஒரு நாளைக்கு நீ என்ன கண்டென்ட் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ சரியான சம்பவங்கள் இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்றத டீடைல்டாக பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் தான் எஃப்ஜேவோட ஆட்டம் ஒடுங்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. எஃப்ஜேவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஆதிரே உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரியாக்ஷன் தாண்டி அவனோட தாட்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரைக்கும் என்ன தோணுதுன்னா, எஃப்ஜே ஆதிரே பார்த்ததுக்கு அப்புறம் அடா பாவீங்களா பிக் பாஸ் டீம் இந்த பொண்ணை உள்ள விட்டதுக்கு என்ன வெளியே விட்டுருக்கலாம் மேடம், நான் பாட்டு ஓடிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் எஃப்ஜேயோட மைண்ட் செட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தவொன்னே ஒரு அதிர்ச்சி, கண்ணுல ஒரு பயம், அந்த நடுக்கம் எல்லாமே தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வியானா மூஞ்சி செத்து போச்சு. என்னடா இவ்வளவு உள்ள விட்டுட்டீங்க, அப்ப நான் எனக்குன்னு இருந்த ஒரே லவ் கண்டென்ட் அதுதான், அதுவும் போச்சா அப்படின்ற மாதிரி வியானா வந்து ரியாக்ட் பண்றாங்க. சரியான சம்பவம் இருக்குங்க. அது மட்டும் உண்மை. ஏன்னா ஆதிரே எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சும்மா சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சண்டை போடக்கூடிய ஒரு கேரக்டர். இவ்வளோ பெரிய பிரச்சனை தொக்கா மாட்டிருக்கு அப்படின்னும் போது அதை வச்சு பொரியல் பண்ணாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஆதிரைக்கும் வியானாவுக்கும் நடுவில் ஒரு கிளாஷ் வரப்போகுது. அரோரா விஜய் பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எப்படி கிளாஷ் இருக்குது. அதாவது கமருதீனுக்காக அடிச்சுக்கிறாங்களே, அதே மாதிரி வியானாக்கும் ஆதிரைக்கு நடுவில் ஒரு கிளாஷ். எஃப்ஜேக்காக அடிச்சுக்க மாட்டாங்க. எஃப்ஜேவை போட்டு படுக்க போட்டு அது மேலே இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க. ஏன்னா இங்கே கமருதீன் வேணும்னு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்களே. இதுக்கப்புறம் எப்படின்னு எஃப்ஜே எனக்கு வேணாம், ஆனால் எப்படி நீ இந்த விஷயத்தை பண்ணுவ அப்படின்ற மாதிரி எஃப்ஜேக்கு ஒரு அடி. சேம் டைமில் வியானாக்கு வந்து நான் போயிட்டா நீ வந்து உள்ள பூந்துரி அப்படின்னு சொல்லிட்டு வியானா ஒரு அடி அப்படின்ற மாதிரி ஒரே ஜாலியா இருக்க போது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு வாரம் இருக்குல்ல, ஒரு வாரம் சூப்பரா இருக்குங்க. அதாவது போன வாரம் ஃபுல்லா லவ் கண்டென்ட் நம்மளை போட்டு சாவச்சானுங்களே எஃப்ஜேவும் வியானாவும். வேணும் நான் அப்பயே அந்த ப்ரோமோலாம் போடும்போது நினைச்சேங்க எஃப்ஜேக்கும் வியானாக்கும் அந்த லவ் ட்ராக் ஓட்டினாங்க பார்த்தீங்களா? ப்ரோமோவில் என்னடா இப்படி ஓட்டுறீங்க, அதாவது இவனுங்களே ஒரு சாங்கை போட்டு எடிட் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருந்தானுங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இல்லையே இந்த மாதிரி லவ் கண்டென்ட் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போ தான் தெரியுது எதுக்காக அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்கன்னு. ஏன்னா இவங்களோட லவ் கண்டென்ட் எதுவுமே மக்கள்கிட்ட திணிச்சு பாருங்க எப்படி வியானாவை எஃப்ஜேவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான் இறங்கிட்டாங்க, லவ் அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை வச்சுட்டு இப்போ பாருங்க நாங்கள் அதை உடைக்கிறோம்னு சொல்லிட்டு உள்ள ஆதிரியை விட்டுருக்கானுங்க. ஸோ எப்படிப்பட்ட மாஸ்டர் பிளான் யோசிச்சு பாருங்க. ஸ்கெட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அங்கே வந்து ஆதிரே உள்ள விட்டு ஆதிரியால் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ வந்து பயங்கரமாக மாற்ற போது மற்ற எல்லார் கேமும் மாறுமா அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. ஆனால் அவங்க ஸ்கெட்ச் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா வியானா எஃப்ஜே இவங்களோட லவ் கண்டென்ட்டை அடுத்த லெவலில் கொண்டு போகிறது இல்லை. இவங்களோட லவ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிறதுக்கு. ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஆதிரே உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மலாக வரவேற்கிறாங்க. நிறைய பேர் அதிர்ச்சி ஆகிறாங்க. குறிப்பாக விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க, என்னமா வாட் ஏ கேர்ள் ஏதோ சொன்னாங்களே, தட்ஸ் மை கேர்ள் அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ சொன்னாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னோட கேம் எப்படி இருக்குது, அதாவது எங்களோட கேமில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஒரு செருப்படி கொடுக்குறாங்க. ஏன்னா யார் வந்தாலும் எப்படி இருக்கும் நாங்கள் எப்படி பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுறது. திருப்பி அவங்க தான் பதில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு நாளைக்கு ஒரு கேம் ஆடுறது. இதுதான் பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரே கிட்ட கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆதிரே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மார்ட்டா எதையுமே சொல்லாமல் நவுந்திருக்காங்க அப்படின்றதான் கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. ஆதிரே கிட்ட ஒரு கிளவரான மைண்ட் இருக்கு, அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. உண்மையிலே அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் மூளை இருந்தது, ஆனால் அதை விட அதிகமாக ஆட்டிடியூட் இருந்தது. எஃப்ஜேக்கும் ஆதிரேக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூட் ஒரே லெவலில் தான் ரெண்டு பேர் ஆட்டிடியூடுமே. ஓகேங்களா? ஆனால் ஆதிரே கொஞ்சம் யோசிக்கும், எஃப்ஜே யோசிக்கவே மாட்டான். இதுதான் ரெண்டு பேருக்குமான டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன் வந்தாங்களே அவங்கள மாதிரி இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறப்போகுது. ஏன்னா வெளியே இன்டர்வியூ வந்தாங்களே, அதாவது வெளியே வந்து மக்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மக்கள் தான் என்ன வந்து என்ன புரிஞ்சுக்கல, மக்கள் தான் ஏமாத்திட்டாங்க, மக்கள் தான் ஓட்டு போடல அப்படின்ற மாதிரி மக்கள் மேலேயே, அதாவது எவ்வளவு தைரியம் வேணும்னு யோசிச்சு பாருங்க. மக்கள் மேல தூக்கி நீங்க பழிய போறீங்கன்னா அவ்வளவு தைரியமான ஆளா ஆதிரே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு லிட்டரலாக வெளியே வந்த பிறகு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. என்ன நம்ம உள்ள பண்ணோம், என்ன லவ் கண்டென்ட் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சும் அதை ஒத்துக்காம மக்கள் தான் வந்து ஏமாத்திட்டாங்க, மக்கள் தான் எனக்கு ஓட்டு போடல, மக்கள் தான் முட்டாள்கள், கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது ஆதிரே உள்ள போயிட்டு தான் பண்ணதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணாம, ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன் போன வாட்டி, இது என்னோட செகண்ட் சான்ஸ், இந்த செகண்ட் சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ண போறேன். ஸோ யாரை நான் அடிக்கணுன்றதை பிளான் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களால நிறைய பேரோட கேமை வந்து மாற்றி எழுத முடியும். குறிப்பாக
இங்க வந்து இப்போதைக்கு டஃப்பான பிளே வந்து கொடுத்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி, விக்கல் சிக்ரம். ஏன்னா அன்பு கேங்லாம் இப்போ ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டஃப்பான கேம் பிளே கொடுக்கறது வந்து பார்வதியும் விக்கல் சிக்ரம் தான். ஸோ இவங்க 2 பேரும் எப்படி அடிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் ஆதிரியோட கேம் பிளே போவோம். நெக்ஸ்ட் கேமில் எப்படி நம்மளுக்கான முக்கியத்துவத்தை வச்சுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் பார்வதி எப்படி சர்வே ஆகிட்டு வராங்க அப்படின்றத அவங்க பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ இதுக்கப்புறம் நம்மளும் அதை தான் பண்ணணும் அப்படின்றத கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா 55 நாள் ஆயிடுச்சு, 56வது நாள். ஸோ இவ்வளோ நாள் ஒரு கேமை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு இதை கூட பண்ணலன்னா எப்படி பாஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் கொடுத்து அமைச்சிருப்பானுங்க. அடுத்த ஒரு வாரம் சும்மாலாம் ஒன்று உள்ளோட முடியாது. போனால் எங்களுக்கு கலவரம் வேணும், கண்டென்ட் வேணும், தீயா பத்திக்கிட்டு எரியணும், அதுக்கு என்ன பண்ண முடியுமா பண்ணி நீ பண்ணு. எஃப்ஜே ஒரு அடி அடிக்கிறியா, அது கூட அடிச்சுக்குமா, பிரச்சனை இல்லைம்மா, எங்களுக்கு தேவை கண்டென்ட்மா, என்ன வேணா பண்ணுமா. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பார்த்தாலே கொலை நடுங்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சரியான சம்பவம் இருக்கு. நான் இந்தி பிக் பாஸ் சொன்னல, அதுல இதே மாதிரி தான் ஒரு லவர்ஸ் இருப்பாங்க வீட்டுக்குள்ள, வெளியே வந்து அவங்களுக்கான உண்மையான ஒரு லவர் இருப்பாங்க. ஸோ அவங்கள தூக்கி உள்ள விட்டுருவாங்க. உள்ள விட்டு எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லி ட்ரையாங்கிள் ஒன்று ஓடும், பயங்கரமா அடிச்சுப்பாங்க. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த மாதிரி தான் இங்கேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன இப்போ யாதிரி வந்து எஃப்ஜே திருப்பி லவ் பண்ணுவாங்களா இல்லை அவனை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது போட்டு பொலன்னு பொழப்பாங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்ததே ஒரு ஃபேக்கான லவ் தான். ஆதிரியும் எஃப்ஜேயும் பார்த்தீங்கன்னா உண்மையாக லவ் பண்ணல. ஆதிரி என்ன சொன்னாங்க, வெளியே எனக்கு ஆள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. சொல்லிட்டு தானே நான் லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அதை ஜஸ்டிஃபை வேற பண்ணாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி வந்து திருப்பி அந்த லவ் கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதையும் மீறி எஃப்ஜே மேலே திருப்பி லவ் வந்து நான் லவ் கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆதிரி மாதிரி ஒரு ஒஸ்டான கேரக்டர் இருக்கவே முடியாது. எனக்கு எஃப்ஜே பயந்ததோட வியானா பயந்தது தான். ஆத்தாடி இவ்வளோ ஏன்டா உள்ள விட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க மூஞ்சில் ஒரு பயம். 2 பேரும் கடைசி ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கொடையை பிடிச்சிட்டு வெளியே வரதை பார்த்தீங்களா, ஐயோ வீட்டுக்குள்ளே இருக்க வேணாம், ஒரு பெரிய ஆபத்து நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, நம்ம வாங்க தனியாக ஒதுங்கிடும் அப்படின்ற மாதிரி 2 பேர் ஒதுங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஸ்கஷன் போகணும்னு நினைக்கிறேன். எஃப்ஜே கூப்பிட்டு தைரியப்படுத்துவார், இதை பாரு வியானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆதிரி இப்போதைக்கு வந்திருக்கா, ஒரு 2 நாள் அப்படி தான் பண்ணுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாத, எனக்கு ஆதிரி முக்கியம் இல்லை, இப்போதைக்கு நீ தான் முக்கியம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணது தான் ஆதிரி, நீ அப்படி இல்லை, நீ இப்போ நான் ஓகே பண்ணிட்டல ஒன்று தான். ஸோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். வியானா உனக்கு தேவையில்லாத வேலைமா இது, ஒழுங்காக கிரிஞ்சி ரியாக்ஷனை கொடுத்தமா, பிஆர் டீமுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்தமா, அவங்களை எடிட் பண்ண வச்சோமா அப்படின்ற மாதிரி போயிருக்கலாம். அழகாக ஒரு 50 எப்படி பார்த்தாலும் ஒரு 80 நாள் அசால்ட்டாக ஓட்டிட்டு போயிருக்கலாம் அப்படியே பண்ணியிருந்தா கூட. ஆனால் அதை விட்டுட்டு இல்லை இப்போ இந்த விக்கல் சிக்ரம் பேச்சை கேட்குறேன், அவர் தான் எனக்கு சரியான ஐடியா கொடுத்துறாரு, லவ் கண்டென்ட்ல இறங்கினல. ஸோ இப்போ நல்லா ஒரு எப்படி சொல்றது பயங்கரமான செருப்படிகள் காத்து கொண்டு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லா கிரெடிட்ஸும் பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் தான் போகணும். ஏன்னா எப்படிப்பட்ட கேம் பிளே இருந்தது, அது பொண்ணு கேம் பிளே பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாற்றி விட்டு அப்படி வேணா நீ லவ் கண்டென்ட் கொடுமா, எஃப்ஜே சும்மா தானே இருக்கான், ஆதிரியும் போயிட்டா எஃப்ஜே சும்மா தான் இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆதிரி இதையும் கேட்கணும், ஏன்டா விக்கல்ஸ் எஃப்ஜே சும்மா இருக்கான், அது மாதிரி வியானா சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் மாமா வேலை பார்த்தது நீ தானடா அப்படின்ற விஷயத்தை போட்டு உடைக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு உள்ள இருக்கவங்களுக்கு தெரியாதுல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் பண்ண வேலை தான் அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த இனிஷியேட்டிவ் எதிர்த்து வச்சது யாரு அப்படின்றது தெரியணும்ல. அதை எனக்கு தெரிஞ்சு ஆதிரியை போட்டு உடைச்சா விக்கல்ஸோட கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறும். ஐயோ நம்ம மேலே இப்படி பண்ணுற ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கா, நம்ம இப்படி தப்பாக நினைக்கிறாங்களா மக்கள் அப்படின்ற சும்மா போட்டு விடணும். ஏதாவது ஒன்று போட்டு விட்டு ஒருத்தவங்களோட அப்படி கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குல்ல, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை உடைக்கிறது தான் வைல்ட் கார்டு என்ட்ரியோட வேலையே. ஆனால் போன வாட்டி போன வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் இருக்காங்களா, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா உள்ளே வந்து நான் மாசா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேமே ஆட தெரியல உங்களுக்கு. ஆதிரி அந்த மாதிரி பண்ணாமல் உள்ளே போயிட்டு உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்குது, எல்லாரும் பற்றின இன்ஃபர்மேஷன் அழகாக உள்ளே போயிட்டு ஒவ்வொருத்தவங்களோட கேம் பிளேயும் பார்த்தீங்கன்னா சுக்கான்னு இருக்குங்க. உங்ககிட்ட பாயிண்ட் இருக்குது, ஸ்கிரிப்டும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சூப்பராக ஆனால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆதிரி எஃப்ஜேவை பொழப்பாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கூட்டு சேர்ந்துருவாங்களா, கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.